அண்ணாமலை ரூம்ல ஷர்ட்டை வச்சுட்டு போறாரு. அப்படியே பார்க்கறாரு, காசு வேற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிட்டு ஷர்ட்ல இருந்து காசு எடுக்கிறாரு மனோஜ். எடுத்துட்டு அவர் பாட்டு போறாரு. அப்புறம் அண்ணாமலை வந்து பார்க்கறாரு, எங்க காசை காணுமே, 300 ரூபா பாக்கெட்ல வச்சனே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட வந்து கேட்கறாரு. விஜயா, என்னோட பாக்கெட்ல இருந்து 300 ரூபா பணம் எடுத்தியா? காணோம் அப்படின்னு சொல்றாரு. நான் எடுக்கலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்ப எங்க போயிருக்கோம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. மனோஜ் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ, இவன் தான் பணத்தை எடுத்திருக்கானா, இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா இவன் மாட்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. நான் தான் எடுத்தேன், எனக்கு கொஞ்சம் வேணும், அதனால தான் நான் எடுத்தேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டாரு. அங்கேருந்து விஜயா பயங்கர கோவமா போறாங்க. போயிட்டு, பணம் எடுத்தியா? அப்பாவோட பாக்கெட்ல இருந்து நீ பணம் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் தான் எடுத்தேன். வேற என்ன பண்றதுப்பா? என்னோட செலவுக்கு பணம் இல்லைல்ல, எனக்கு வேலையும் இல்லை, இப்போ என்ன பண்றது நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு, பணம் வேணும்னா நீ என்கிட்ட கேட்கணும், இல்லை என்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு இது என்ன புதுசா அப்பாவோட பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்துட்டு இருக்க? இதுவே நல்லது இல்லை. இது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா 2 அடி அடிக்கிறாங்க. என்னம்மா அடிக்கலாம் செய்யற, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? வர கோவத்துக்கு ஒன்று இன்னும் கூட நல்லா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேருந்து விஜயா போயிடுறாங்க. ரோகிணி வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, இல்ல முத்து வந்து இந்த பணத்தை 1,00,000 ரூபா முழுசா கொடுத்துருக்காரு. அது எப்படி திருட முழுசா 1,00,000 ரூபா கொடுப்பான்? கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணியிருப்பான். இவருக்கும் அந்த திருடனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன கனெக்ஷன் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே மீனா அப்படியே ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு முத்து மேல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கு மனோ சொல்றாரு, நாங்களாச்சும் பரவாயில்ல, அவன் முத்துலாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டான், யாரு பணத்தையும் எடுக்கவும் மாட்டான், அவனுக்கு அந்த பழக்கமும் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்றாரு. நீ என்ன முத்து நல்லவர் சொல்ற, அப்ப நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. மனோஜ்